2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. அ எதனால அப்படின்றத காரணத்த நான் சொல்லிர்றேன். அதாவது கோச்சார அடிப்படையில நம்ம பலன் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ தற்சமயத்தில வந்து குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருக்காரு. அதாவது 5ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பார்வைய குடுத்துட்டுருக்காரு. குரு பார்வை கோடி புண்ணியம். அது அது உண்மதான். ஸோ அந்த வகைக்கு உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாகும். உங்களுக்குள்ள உங்க மேல ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். நம்ம சரியான பாதையில தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு நம்பிக்கைலாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் குரு குடுக்கக்கூடிய தன்மைகள். அதுபோக ராசியிலே ராகு இருந்துட்டு இருக்காரு. இந்த ராகு, குரு இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பணத்த வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய துறைகள குறிக்கக்கூடியது வந்து இந்த ராகு, குரு இணைவு தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதாவது ஷேர் மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் இந்த துறைகள் மூலியமாலாம் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ இதெல்லாம் இப்ப குரு குடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த குரு வந்து 2026ல எங்க வரப்போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து மறையப் போறாரு. ஆஹா! மறைய போறாரே! அப்ப இவ்வளவு நாள் பார்வைய குடுத்து நம்மள காப்பாத்திட்டு இருந்த குரு மறைஞ்சுட்டாருன்னா, நமக்கு பாதகமா அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படவே வேணாம். அவரு அதுக்கப்புறம் தான் இன்னும் சிறப்பான யோகங்கள செய்யப் போறாரு.